எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கரூரில் நடந்த மிக கொடுமையான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றியும் குறை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இந்த பக்கம் டிவிகே, இந்த பக்கம் டிஎம்கே, ரெண்டு கட்சிகள் மேலே நம்ம மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டாவோ பள்ளி போட்டுக்கிட்டாவோ எதுவும் மாற போகிறதில்ல. இன்றைக்கி 41 உயிர்கள் போயிடுச்சு. அதில் 9 குழந்தைகள் இறந்துருக்காங்க. அப்படிங்கிறது அவலத்தின் உச்சகட்டம். அந்த குழந்தைகளை நினச்சிருப்பாங்களா நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆசைகள் கனவுகள் இருந்திருக்கோ. தன்னோட அப்பாவோ அம்மாவோ தம்பியோ அண்ணனோ கூட வா போகலான்னு கூப்பிடும்போது அவங்களாம் எந்த ஒரு நம்பிக்கையில் வந்திருப்பாங்க. அப்படி ஒரு நம்பி வந்த குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் கொண்டு போய் சிக்க வச்சு அவங்கள கொல்ல வச்சிருக்கீங்களே அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு போன எல்லாருமே தங்களோட பொறுப்புணர்ச்சியை மறந்துக்கிட்டு கை குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் யாரு காரணம்? டிஎம்கே காரணமா? இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே காரணமா? ஸ்டாலின் அவர்கள் காரணமா? இல்லை விஜய் அவர்கள் காரணமா? நீ தானே காரணம். உன்னோட குழந்தைகளை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பற்ற முறையில் போய் அவ்வளோ கூட்டம் வரும்னு நீங்கள் ஆல்ரெடி எல்லா அரசியல் கூட்டங்களில் பாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளால் சேஃபாக வர முடியும்னு உங்களால் நினைக்க முடிஞ்சுதா? நீங்கள் நியூஸ்லாம் பார்த்ததுனே எவ்வளோ கூட்டம் வரும்ன்ட்டு. அப்படி இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அந்த குழந்தை விஜயை பார்த்து என்னங்க பண்ண போகுது? அந்த குழந்தைக்கு விஜயனா யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா? அவங்களுக்கு என்ன, நீங்கள் தான் இப்படி எக்கோட கெட்டு போகிறீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனும் இந்த மாதிரி நடிகை நம்ம தலைவன் சொல்லிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த சினிமா மோகத்தோட சுற்ற போகிறீங்க அப்படிங்கிறது சத்தியமாக நம்மளுக்கு தெரியல. அடுத்த ஜென்ரேஷனாவது மாறணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட்லாம் போயிட்டிங்கன்னா சாதாரணமாக மினிஸ்டர் வந்துட்டு போகிறாங்க. அவங்கள யாரும் பெருசாக அவங்களுக்கு பெரிய இடமெல்லாம் கொடுத்து வரவேற்கிறதோ, பொன்னாடை போத்துறதோ, பால் அபிஷேகம் பண்ணுறதோ, இல்லை கையெழுத்து கும்பிட்றதோ அதெல்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக வராங்க, அசால்ட்டாக போகிறாங்க, மக்களாக பயணிக்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் தலைவன் ஏசி காரில் அவன் பாட்டுக்கு என்ன சொல்கிறது, பின்னாடி 30 காரு முன்னாடி 30 காரு இந்த மாதிரி சொகுசு வண்டியில் பாதுகாப்பான முறையில் போகிறான். ஆனால் அவனை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் இன்றைக்கி எப்படி இருக்கா, நடு ரோட்டில் வெயிலில் மலையில் மாட்டிக்கிட்டு அவனை பார்க்கணும், அவனோட முகத்தை ஒரு செகண்டாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஏக்கத்தோட கனவுகளோட வெயிலில் நின்று செத்து மடிகிறான் இன்னைக்கு. இப்படி இருக்கும்போது நம்மளோட நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம யாருமே யோசிச்சு பார்க்குறது கிடையாது. இன்றைக்கி ஒரு கூட்டுற தலைவனாகட்டும், இல்லை அந்த கூட்டத்துக்கு எகென்ஸ்டாக இருக்கிற எதிர்கட்சி தலைவனாகட்டும், இல்லை ஒரு நடிகனாகட்டும், இல்லை யாராவது இருந்துட்டு போகட்டும், அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சேஃப்டியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் வரவழைக்கப்பட்டு தங்களோட கெத்தை காமிக்கிறதுக்காக அந்த கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தோட கூட்டமாக வர்ற மக்களோட பாதுகாப்பு நிலை இன்றைக்கி என்னவா இருக்குங்கிறது இன்றைக்கி இந்த மாதிரி தான். இன்றைக்கி 41 பேர், நாளைக்கு அது 400 பேராக கூட மாறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூடர்கள் கூட்டமான மக்கள் நம்ம எல்லோரும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாடுல பாதி மக்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு முதிச்சுக்கிட்டு சாக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே அரசியல்வாதியாக பார்க்கணும், நடிகனாக பார்க்கணும். 2 பேர்த்தையும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதையும் அவங்க கொடுப்பாங்க. இன்றைக்கி அவங்க காரில் அப்படியே டாட்டா கட்டிட்டு போகிறாங்க. நாளைக்கு அவங்க நம்ம வீடு தேடி நம்ம எல்லாம் பார்க்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வராங்க, ஒரு மிகப்பெரிய பிரபலம் வராங்க அப்படின்னு சொன்னால் ஓடி போய் வெயில் மலையில் போய் நிற்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். நீ என்ன இப்போ விஜய் படம் நடிக்கிறாரு, 200 கோடி சம்பாதிக்கிறாருன்னா மக்களால் தான் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், அதுக்காக மக்களுக்காக நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு 2 படத்தில் நான் டிக்கெட்டே வாங்க மாட்டேன், என்னோடய ஆடியன்ஸ்கிட்ட ஃப்ரீயாக பார்த்துட்டு போயிட்டேன்னு சொல்லிடுவாங்களா? இல்லை இந்த பக்கம் அரசியல்வாதிகள் மக்களால் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன், இவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ பேர் போல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு இருந்தேன் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய குறைகளை பார்க்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ணுறாங்க? அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் இன்னும் அந்த மோகத்துக்குள்ளேயே அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. சிங்கப்பூரில் இப்படி இல்லை, லண்டன்லுக்கு இப்படி இல்லை, யூகேயில் யூஎஸில் எங்கேயுமே இல்லை. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் காலங்காலமாக இந்த மோகம் மக்கள் ஆட்டி படைக்குது. ஒன்று அரசியல் மோகம், இன்னொரு சினிமா மோகம். இந்த 2லையும் இருந்து மக்கள் எப்போ ஒரு நிலையான ஒரு மனசோட அந்த அரசியலையும் சினிமாவையும் பார்க்குறாங்களோ அப்போ தான் மக்களுக்கு உண்டான உரிமையும் அங்கீகாரம் பாதுகாப்பும் கண்டிப்பாக டெஃபினட்டாக 100க்கு 200 மடங்கு கிடைக்கும். அது வரைக்கும் மக்கள் இப்படித்தான் ஆளப்படுவார்கள், இப்படித்தான் ஆட்டி வைக்கப்படுவார்கள், இப்படித்தான் உயிர் பலி சேதங்கள் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க, இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய விஷயம் என்னவா இருக்குன்னா,
விஜய் அவர்கள் வந்து இப்படி 41 உயிர்கள் போயிட்டுருக்கு. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அவர் தன்னோட பனை வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கே போய் சேஃபாக ஏசி ரூமில் போய் பூட்டிக்கிட்டு உட்காந்துட்டாரு. அவருக்கு என்னங்க, அவர் இந்த மாதிரி நடந்து போச்சுன்ட்டு பயந்து ஓடிட்டாரு. அவர் இந்த பக்கம் திரும்பி வர மாட்டார். அரசியல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டார். ஏன் அவரால் வந்து அஞ்சலி செலுத்த முடியலையா, அந்த குடும்பத்தோட நிற்க முடியலையா, அப்படி இப்படின்ட்டு இன்றைக்கி வந்து இந்த யூடியூப்பில் கூட்டம் போட்டுக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இங்கே ஆளுங்கட்சி இருக்காங்க, எதிர்கட்சிகள் இருக்காங்க. இன்றைக்கி நடப்பில் இருக்க அரசியல்வாதிகளாம் முக்கால்வாசி பேர் அங்கே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தால் இன்னும் மேலும் மேலும் கூட்டம் அதிகமாகும், நெருக்கடி அதிகமாகும். அங்கே பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் மறைமுகமாக தடுக்கணும்னு சொல்லிட்டா விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வந்து சரி விஜய் அவர்கள் வரல, அடுத்த கட்ட தலைவர்களாவது வந்து இந்த இடத்துல வந்து நின்றுக்கணும் இல்லையா, இறந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க கூட பயணிச்சிருக்கணும், அவங்க கூட கடைசி வரைக்கும் நின்றுக்கணும்னு சொன்னாங்க. இது வேலிடான பாயிண்ட். விஜய் அவர்களால் வர முடியாது, சரிதான். புஷி ஆனந்த் வந்திருக்கலாம், ஆதவ் அர்ஜுனா வந்திருக்கலாம், இல்லை அதுக்கட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கட்சி தோழர்கள் இவங்களாலும் போய் ஆறுதலாக அந்த குடும்பத்துக்கு கூட இருந்திருக்கலாம். என்னதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த இடத்துல நம்ம போய் 4 செருப்படி வாங்கினா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மக்களுக்காக நம்ம செய்கிறோம், இப்போ சம்பவம் நடந்து போச்சு, அதுக்காக நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு பாயிண்டாவது வேலிடாக வந்திருக்கும். அதுக்கும் வழி இல்லாமல் எல்லாருமே ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே வந்து அந்த இடத்துல நிற்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்ததுக்கு அதுக்கு அவங்களுக்கு அது மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்க தான் அதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 7:45 8:45 அந்த டைமுக்கு வர வேண்டியது ஈவினிங் தான் வராரு. அப்படிங்கும்போது அத்தனை மணி நேரம் வந்து எங்கேருந்தோ இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப தூரம் அடுத்தடுத்த மாவட்டங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. கரூர் போனால் விஜய் அவர்களை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையோட கனவோட காலையிலேருந்து வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த டிவிக்கே ரோட் ஷோ நடத்தக்கூடிய இடம் வந்து மிக குறைவான இடம் அப்படிங்கிறது நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ குறுகலான இடத்துல அத்தனை மக்களும் கூடுனால வெளியே போகிறதுக்கும் இடம் இல்லை, திரும்பி உள்ளே வர்றதுக்கும் இடம் இல்லை. அப்படி போட்டு கூட்ட நெரிசல் இருந்தனால காலையிலேருந்து வந்து உட்கார்ந்தவங்கெல்லாம் வந்து அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. சாப்பிடல, கடைகள்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே விஜய் ஃபேன்ஸை பற்றி தெரியும், எங்கே போனால் அங்கே ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களோட சேஃப்டி முக்கியம். அதுக்காக எந்த கடைகளும் இல்லை, அதனால் தண்ணி கூட வாங்க முடியல. இதுவே ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கும்போது இப்படி வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து சொன்ன டைமுக்கு சரியாக வந்து மக்களை பார்க்காது ஒரு ரீசனாக இதில் வந்து இந்த குழப்பத்துக்கும் இந்த இழப்புகளுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. அவர் சொன்ன டைமுக்கு அவர் வந்து பார்த்துட்டு போயிருந்தாரோ என்ன சொல்கிறது, இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் வேணும்னே வந்து அந்நிய சக்தியில், அதாவது தங்களோட கட்சி சாரா சில அமைப்புகள் உள்ளே வந்து வேணும்னே கலவரத்தை மூட்டணும், ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காம விஜய் அவர்கள் வந்து டைமுக்கு வந்துட்டு போயிருந்தாவே இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒரு வேலிட் பாயிண்ட். இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிக்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த வேலுச்சாமிபுரமா வேலாயுதபுரமா அந்த ஏரியாவில் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்த தான் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த லெட்டர் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கு. ஒரு 10,000 பேர் கூடுவாங்க, அதுக்குண்டான பாதுகாப்புக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் சுற்றுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கரூரில் மிக முக்கியமான ஒரு இடம், அதுதான் வந்து ஒரு 3 முக்கு வீதியாகும். அந்த ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, காலியாக தான் இருக்குது. அந்த இடம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா பொதுவான கட்சி கூடங்கள்லாம் அங்கே தான் நடத்துது, அதனால் அதே இடத்துங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களாம். அதுக்கு ரீசன் வந்து என்னென்னு தெரியல. அந்த இடத்துல உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஆனால் ஏற்கனவே ஆளுங்கட்சி மீட்டிங்கெல்லாம் அந்த ஏரியாவில் தான் நடத்துகிறாங்க. ஏற்கனவே எடப்பாடி அவர்களாகட்டும், ஸ்டாலின் அவர்களாகட்டும் எல்லாருமே வந்து அந்த இடத்துல தான் பொதுவாக அந்த கட்சி மீட்டிங்கள் நடத்துகிறாங்க, கூட்டங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும் அந்த இடம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி முன்வைக்கிறாங்க. சின்ன ஒரு ஏரியாவை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த புலனாய்வு துறைகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க எவ்வளோ மக்கள் கூட்டம் கூடுதுன்னு சொல்லிட்டு, லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிறது உளவுத்துறைக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஏரியாவை எப்படி அலோகேட் பண்ணாங்க, அலோகேட் பண்ணது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி செய்யாமல் விட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.
இன்றைக்கி ஊடகங்களில் பேசுகிற நபர்களாகட்டும், ஸ்பெசிஃபிக்காக மக்களோட ஒப்பீனியன் கேட்கும்போது போலீஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸுக்கும் கம்மியாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிஜிபி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 10,000 பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் மக்கள் கூட்டம் 27,000 பேர் வந்துட்டாங்க. அதனால் 27,000 பேருக்கு 500 போலீஸ் வீதம் வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்த கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இன்றைக்கி சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து காவல்துறைக்கிட்ட இருந்தே ஒரு பொய்யான தகவல் வருதா அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வேலிட் பாயிண்ட். சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னவோ சம்திங் நடக்குது, என்னவோ நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் மாற்றி மாற்றி இவங்க அரசியல் பண்ணக்கூடாது, அவங்க அரசியல் பண்ணக்கூடாது, இவங்க வளரக்கூடாது, அவங்க வளரக்கூடாது வந்து பார்க்குறாங்களே தவிர்த்து மக்களோட பாதுகாப்பை வந்து யாருமே வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மக்களால் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம், இந்தளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது யாருமே வந்து அந்த இடத்துல வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து தான் வந்து மேலே வரணும், தன்னோட கட்சி நடத்தணும், அரசியல் நடத்தணும், இதே ஒரு நோக்கத்தோடு தான் இருக்காங்களே தவிர்த்து யார் செத்தா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி இந்த அரசியல் கட்சிகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம தெளிவாக இந்த டிவிகே கட்சியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்கு அரசியல் பண்ணணும், இந்த முதல் ஒரு நாற்காலியில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அது ஓப்பனாகவே விஜய் அவர்களோட அணுகுமுறையை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அவர் கட்சியில் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற நிர்வாகிகள் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல்வாதிகளாக இருக்காங்களா? அவங்களுக்கு அரசியல் அறிவு இருக்கா? அரசியல் காரணங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, புரிஞ்சிருக்கா? இல்லை ஆல்ரெடி அவங்க எத்தனை வருஷம் அரசியலில், அதாவது தன்னார்வலராக ஒரு கட்சியோட இணைஞ்சு அவங்க அந்த ஒரு கட்சியிலே ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியே வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோம், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆரம்பத்திலேருந்து வந்து ஒரு அரசியல் ஒரு குடும்பத்துலேருந்து இப்போ அப்பா அம்மா பேசுவாங்க, அரசியல் வீட்டில் பேசும்போதே கட்சின்னு எப்படி, அரசியல்னு எப்படி, இல்லை ஒரு உறுப்பினராக இருந்தோம்னா அந்த உறுப்பினர் வந்து அந்த ஏரியாவில் அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம அதை எப்படி நம்ம வந்து அந்த கட்சியோடு சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத ஒரு கூட்டமாக வந்து இன்றைக்கி டிவிக்கே இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகக்குறியோடு இருக்குது. ஏன்னா யாருக்குமே வந்து அரசியல் தெரியுறதில்ல. அவர் ஒரு நடிகராக வந்து விஜயை ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையிலேயே வந்து ஒரு சிங்கத்தை வந்து ஒரு கூண்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி பத்திரமா கொண்டு வந்து அந்த கூண்டிலே விடுற மாதிரி தான் வந்து பார்த்துக்கிறாங்களே தவிர்த்து அவர் ஒரு கட்சித் தலைவர், நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி நிர்வாகிகள், தொண்டர்கள், நம்ம அரசியல் நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து யாருக்குமே இல்லை. இன்றைக்கி மக்களும் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு ரோட்டுக்கு வந்தாருன்னா அதில் வந்து கட்சி நிர்வாகிகள் விஜயோட டிவிக்கு இருக்கிற நபர்கள் மட்டும் வர்றதில்ல, அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாம் நாளைக்கு ஓட்டுகளாக மாறுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயை பார்க்குறதுக்கு தான் வந்தேன், விஜய் ஒரு செகண்ட் பார்த்தா போதும், அதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அப்போ என்னென்னா இவங்க இன்னும் வந்து அவர் ஒரு நடிகராக தான் ட்ரீட் பண்ணுறாங்களே தவிர்த்து யாருமே வந்து அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து அவர் அரசியல் சார்பாக என்ன பேச போகிறாரு, அரசியல் கொள்கைகளை பற்றி என்ன பேச போகிறாரு, நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் காதில் வாங்குறக்கே வரல. எல்லாருமே வந்து விஜய் ஒரு செகண்ட் பார்த்துடணும், விஜய் பக்கத்தில் வந்து பார்த்துடணும், ஃபோட்டோக்கு செல்ஃபி எடுத்து நாளைக்கு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடணும், அதுக்காக தான் வந்து அவ்வளோ கூட்டம் அலையும் போதே தவிர்த்து அவரோட பேச்சை கேட்குறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஏன்னா வந்தவங்களோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. அதனாலேயே வந்து கூட்டம் கூடுதுன்னா எல்லாருமே வந்து இந்த கட்சிக்காகவும் கட்சியோட அமைப்புக்காகவும் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து வர்றதே கிடையாது. அவர் ஒரு நடிகர், அவரை ஒரு செகண்ட் லைஃப்பில் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து இன்றைக்கி இத்தனை கூட்டமும் கூடுது. இதில் அரசியல் புரிதல் சுத்தமாகவே இல்லை. அந்த இடத்துல 0 தான் வந்து ஸ்கோர் பண்ணுது நம்ம டிவிகே கட்சி. அதனாலேயே விஜய் அவர்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தன்னோட கட்சி அமைப்புகளை வந்து மறுபரிசீலனை செய்யணும். யாரெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள், யாரெல்லாம் செயலாளர்கள், பொறுப்பாளர், இவங்களையெல்லாம் அழைச்சி வச்சு அதில் யாரெல்லாம் தேருவாங்க, யாரெல்லாம் தேரமாட்டாங்க, யாருக்கெல்லாம் அரசியல் அறிவு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதையெல்லாம் வந்து திருப்பி விஜய் அவர்கள் வந்து மறுபரிசீலனை செஞ்சு தேவையில்லாத ஆணியில் பிடுங்கி வீசிட்டு உருப்படியாகிறது மட்டும் கூட வச்சுக்கிட்டாருன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு விஜய் வந்து தயாராக இறங்கி களத்தில் இறங்கலாம். இல்லை இதே மாதிரி ஒரு மூடர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒன்றும் தெரியாத அரசியல்வாதிகளை கூட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் 1% ஓட்டு வாங்குறது கூட இன்றைக்கி வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா அரசியலுங்கிறது வந்து யாருமே வந்து ஒரு இதுதான் வரைமுறை, இதுதான் செயல்முறை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி அடிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிறவங்க சரி, எல்லாருமே வந்து மிகப்பெரிய முதலைகள். அதனால் இவங்ககிட்டையெல்லாம் வந்து அரசியல் பண்ணோன்னா நீங்கள் என்ன சொல்கிறது,
தலையில நின்று தண்ணி குடித்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம தலையில குட்டிக்காரணம் போட்டாலும் பத்தாது. அதனால் ஸ்பெஷல் கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேணும். இந்த அரசியல் அணுகுமுறை வந்து இப்படி தான் பயம் காட்டும். அது மட்டும் இல்லாமல் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுறக்கும் தயாராக இருக்கும். எதையும் இழக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் வந்து உள்ளே வர முடியும். இதே மாதிரி தமிழக மக்கள் வந்து யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் வந்து சிஎம் சீட்டில் வந்து உட்கார வச்சிட மாட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட தவம் கிடக்கணும், ஏகப்பட்ட இன்னல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் சந்தித்து மேலே வந்தால் தான் நம்ம அடுத்த ஒரு ஜெயலலிதா மாதிரியோ, இல்லை அடுத்த ஒரு கலைஞர் மாதிரியோ, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர் மாதிரியோ வந்து வர முடியும். இல்லைன்னா வந்து ஈஸியாக வந்து இன்றைக்கி நான் நடிகர், நான் வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸை இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகலாம் யாரும் வந்து இன்றைக்கி ஈஸியாக வந்து ஓட்டு வாங்கிட்டு போயிட முடியாது. அதனால் இன்னும் கிரவுண்ட் ஒர்க்கில் நிறையா வேலைகள் வந்து விஜய் அவர்கள் வந்து இறங்கி பார்க்கணும். அவர் கண்ணை மூடிட்டு தன்னோட நிர்வாகிகள், தன்னோட அமைப்பாளர்கள், பொருளாளர்கள் மட்டும் நம்பாமல் அவருக்கு கீழே இருக்கிற ஆளுகளை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன டேட்டா கேதர் பண்ணுறாங்க, எங்கே என்னென்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு, மக்கள் இந்த டிவிகே கட்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதர் கட்சிகளாக வந்து தங்களை வந்து எப்படி பார்த்துட்ருக்காங்க, எந்தெந்த வழியெல்லாம் ஸ்கெட்சு போட்டுருக்காங்க, இதையெல்லாம் வந்து டைரெக்டாக விஜய் அவர்களே வந்து அலசி ஆராய்ஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க்கில் அவர் வந்து இறங்கி சிக்ஸ் அடிக்க முடியும். இல்லைன்னா என்ன சொல்கிறது, கட்சியோட என்ன சொல்கிறது, கமல்ஹாசன் கட்சி அவர்கள் மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் இன்றைக்கி இந்த 41 பேர் இறந்தது வந்து சொல்லி மாறாத ஒரு துயரம். அது வந்து எவ்வளோ தூரம் வந்து பேசினாலும் அதுக்கு வந்து எந்த ஒரு விலையும் வந்து கொடுக்க முடியாது. இன்றைக்கி இவர் வந்து 20 லட்சம் கொடுத்துட்டாரு, கவர்மெண்ட் சைட்லேருந்து 10 லட்சம் கொடுத்துட்டாங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 5 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பணத்தை வாங்கி வச்சுக்கலாம் வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இழப்பை ஈடுகட்டுறதுக்கு ஒரு பணத்தை கொடுத்து சரி பண்ணால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இழக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்துக்கணும். பணத்தை வாங்குகிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக எதையுமே வந்து சரி கட்டிட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காததுக்குண்டான காரணிகள் என்னவோ அதை நம்ம வந்து ப்ரிகாஷனாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். முழுக்க நம்ம வந்து அடுத்த ஒரு கட்சி மாநாடு, கட்சி பொதுக்கூட்டோ, இல்லை முக்கியமான ஒரு ஓசியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காகவும் கூட்டம் கூடுதுன்னா அங்கெல்லாம் எந்த காரணத்துக்கு தலை வச்சும் கூட படுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே நான் சொல்கிற ஒரு கருத்து. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து சென்னை மெரினாவில் ஏர்ஃபோர்ஸ் வச்சு நடத்துனாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 15 to 20 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கும் கூட இந்த அளவுக்கு பேசும் பொருளாக வந்து ஆகலை. அன்றைக்கெல்லாம் வந்து ஏன் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன் எடுக்கலைங்கிற ஒரே கொஸ்டினோட அதை குழி தோண்டி மூடிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அது ஒரு டிவிக்கே ஒரு கட்சி சார்ந்த ஒரு கூட்டத்தில் இவ்வளோ உயிர்கள் போனனால இன்றைக்கி அது நேஷ்னல் மீடியா லெவலுக்கு அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார் ஒருத்தர் செத்தாலும் அதே தான், 41 பேர் செத்தாலும் அதே தான். உயிர்னா ஒரு வேலிட் இருக்குது. ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிர் திரும்பி வராது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த உயிருக்கு எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறது அந்த உயிர் வாழ்கிற வரைக்கும் தான் தெரியும். உயிர் போயிடுச்சுன்னா உயிர் போனதான், அது திரும்பி வர்றதுக்கு 0.0001% கூட வாய்ப்பில்லை. அதனால் யாருமே வந்து இந்த மாதிரியான காரணங்களுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு அசாவடியம் இருக்கிற இடங்களுக்காகட்டும் கண்ணு முன்னாடி நடக்கிற காட்சிகள்லாம் கண்ணை மறைக்கிற அளவுக்கு உங்களையெல்லாம் கவர்ச்சி தூண்டும். அதனால் எந்த மாதிரியான மயக்கமான ஒரு இடங்களுக்கும் நீங்கள் வந்து போயிடாதீங்க. நீங்கள் மயங்கி போய் இதை நம்ம செஞ்சாகணும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களோட உயிருக்கு மீறி எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாமே துச்சமாக நினச்சிட்டு வீட்டில் சேஃபாக இருங்க. அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய கருத்து, சொல்ல வந்த கருத்து. சரி, இதெல்லாம் போக இன்றைக்கி விஜய் அவர்கள் கைது செஞ்சால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த பக்கம் கவர்மெண்ட்டை குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம அடுத்து நடக்கிற வேலைகளை பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.